13 விதமான உதடுகள் பற்றிய வசனங்கள். சத்திய உதடுகள். சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும். நீதிமொழிகள் 12:19. பொய் உதடுகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நீதிமொழிகள் 12:22. ஞானிகளின் உதடுகள். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். நீதிமொழிகள் 15:7. ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். நீதிமொழிகள் 14:3. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். நீதிமொழிகள் 10:13. அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம். நீதிமொழிகள் 20:15. பரஸ்திரியின் உதடுகள். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும். நீதிமொழிகள் 5:3-4. நீதிமானுடைய உதடுகள். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமொழிகள் 10:21. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமொழிகள் 10:32. நீதியுள்ள உதடுகள். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். நீதிமொழிகள் 16:13. மூடனுடைய உதடுகள். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். நீதிமொழிகள் 18:6. மூடனுடைய உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. நீதிமொழிகள் 18:7. மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். பிரசங்கி 10:12. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். நீதிமொழிகள் 22:11. ஆசாரியனுடைய உதடுகள். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். மல்கியா 2:7. ராஜாவின் உதடுகள். ராஜாவின் உதடுகளில் திவ்விய வாக்கு பிறக்கும். நீதிமொழிகள் 16:10. பொல்லாத மனுஷர்களின் உதடுகள். பொல்லாத மனுஷர்களின் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சங்கீதம் 140:3. இச்சகம் பேசும் உதடு. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். சங்கீதம் 12:3. பகைஞனின் உதடு. பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். நீதிமொழிகள் 26:24. வேதம் சொல்கிறது, உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். நீதிமொழிகள் 23:16. செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்குச் சமானம். நீதிமொழிகள் 24:26. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமொழிகள் 10:19. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நீதிமொழிகள் 17:28. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். நீதிமொழிகள் 13:3. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனமுண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நீதிமொழிகள் 14:23.
வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. நீதிமொழிகள் 4:24. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. நீதிமொழிகள் 20:19. தாவீது சொல்கிறார், என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று. சங்கீதம் 63:3. ஆம், நம் உதடுகள் தேவனை துதிக்க வேண்டும்.